Hi friends, welcome back to my channel. என்னடா கையில் ஆட்டுக்கால் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? நோ இதுக்கு பேர் தான் முடவாட்டுக்கால். முன்னாடிலாம் இது நிறைய பேருக்கு தெரியாது. இது வந்து ஏற்காடில் வந்து நம்ம அதிகமாக பார்க்கலாம். பட் இப்போ இது காமனாக வந்து எல்லா பிளேசஸ்லையுமே கிடைக்குது. இது வந்து நம்ம ஜாயிண்ட் பெயின்ஸ், அப்புறம் இந்த மசில் பெயின்ஸ், கை கால் வலி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப 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 நல்லது. பட் இது நிறைய பேருக்கு செய்ய தெரியாது, அதனாலே வாங்க மாட்டாங்க. இன்னுமே சில பேர் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க இது என்னது அப்படி சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன், இதுக்கு பேர் வந்து முடவாட்டுக்கால். இந்த ஆட்டுக்கால் சூப்பு மாதிரியே இருக்கும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து ஒரு ஃபர் மாதிரி இருக்கும், அதெல்லாம் சுரண்டி எடுத்து தோல் சீவிட்டு இஞ்சி மாதிரி துண்டு துண்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். பார்த்தீங்களா, இஞ்சி மாதிரியே இருக்குது. ஸோ இது கூட சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, மிளகு, சீரகம் இதெல்லாம் போட்டு, இஞ்சிலாம் யூஸ் பண்ண மாட்டேன் நான். இது மட்டும்தான் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் மிக்ஸி ஜாரில். இது நீங்கள் வந்து நல்லா இடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவுமே நல்லாயிருக்கும். எனக்கு டைம் இல்லை இன்றைக்கி, அதனால் நான் மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கிட்டேன். கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இந்த கொரகொரப்பாக அரைச்சி வச்சதை வந்து நீங்கள் நல்லா வதக்கணும். நல்லா அந்த ரா ஸ்மெல் வந்து போகணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். மஞ்சத்தூள் அதிகமாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கசப்பு கொடுத்துரும், அது டாமினேட் பண்ணிடும். ஸோ நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து குக்கான மாதிரி இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது ஒயிட் கலரில் இருந்திருக்கும், இப்போ வந்து குக்கானதுக்கப்புறம் அதோட டெக்ஸ்சர் மாறிடும். ஸோ உங்களுக்கு சூப்புக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் சூப் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதை பாயில் பண்ண விடணும். பாயில் பண்ணிவிட்டு இறக்குற ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு காரம் கொஞ்சம் இன்னும் அதிகமாக வேணும்னா பெப்பரும் கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டும் வந்து ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு கொத்தமல்லி எல்லாம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டு குடிச்சிங்கன்னா அப்படியே ஆட்டுக்கால் சூப் மாதிரியே இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்திங்க. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த கிளைமேட்டுக்கு கோல்டுக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப கோல்டு, அதனால தான் நான் பண்ணேன். பட் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.